சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லால் சலாம் படத்தில் நடித்த நிலையில் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் ரஜினி பேசுகையில் தன்னுடைய படங்களுக்கு போட்டி நான் தான் என்று சொல்லியிருந்தார். மேலும் சமீபத்தில் அயோத்தியில் நடைபெற்ற ராமர் கோயில் திறப்பு விழாவில் ரஜினி பங்கேற்றார். அதோடு மட்டும் இல்லாமல் யோகி ஆதித்யநாத் காலில் ரஜினி விழுந்த போது சர்ச்சையானது. இதன் காரணமாக ரஜினியை சங்கி என்று பலர் சமூக வலைத்தளங்களில் விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க. இதனால் லால் சலாம் மேடையில் ரஜினி மகளும் லால் சலாம் படத்தின் இயக்குனருமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இது குறித்து பேசியிருந்தாங்க. அதாவது, அப்பாவை சங்கி என்று சொல்லும் போது எனக்கு கோபம் வரும். ரஜினி ஒரு சங்கியாக இருந்தால் லால் சலாம் படத்தில் நடிச்சிருக்கவே மாட்டார். ஏனென்றால் சங்கியால் இந்த படம் பண்ண முடியாது. மேலும் எந்த மதமாக இருந்தாலும் லால் சலாம் படம் உங்கள் பெருமைப்படுத்தும் என்று ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேசியிருந்தாங்க. இதையடுத்து சினிமா விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன் தனது சமூக வலைதளங்களில் ரஜினியை சீண்டும்படி ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதாவது, தலித் மற்றும் இஸ்லாமியர் வேடங்களில் நடிப்பது பணத்திற்காகவும் அந்த சமூகத்தை ஏமாற்றுவதற்காகவும் தான். உதாரணமாக காலா கபாலி போன்ற லால் சலாம் படங்களில் ரஜினி பணத்துக்காக தான் நடிச்சிருக்காரு. யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்தது யார்? மணிப்பூர் விவகாரத்தில் மௌனம் காத்தது யார்? தமிழ்நாடு நன்றா அறியும் தலைவர் அக்மார்க் சங்கி என்று பதிவிட்டிருக்காரு. இதை பார்த்த ரஜினி ரசிகர்கள் ப்ளூ சட்டை மாறனை கண்டபடி திட்டி கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க. எப்படி ரஜினி பார்த்தீங்கன்னா முன்னணி ஹீரோவாக உச்ச நட்சத்திரங்களை முதலிடத்தில் ரஜினி சொல்லிக்கிறாரோ அதே போல தான் சங்கி சொல்லக்கூடிய விஷயத்திலையும் டாப்பில் இருக்காருன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட அரசியல் தலைவருக்கு தொடர்ந்து சப்போர்ட் செய்துட்டு வராரு. மேலும் சமீபத்தில் நடந்த அயோத்தி கும்பாபிஷேகத்தில் குடும்பத்தோட முதலாளாக கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை மிக பிரம்மாண்டமான முறையில் நடத்துவதற்கு இவரால் முடிந்தவரை சப்போர்ட்டும் செஞ்சிருக்காரு. இவரை தொடர்ந்து நடிகர் தனுஷ், அர்ஜுன் மற்றும் சமுத்திரகனி அவர்களும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆதரவு செஞ்சுட்டு வராங்க. இவர்களைப் போலவே விஷால், செல்வராகவன், விஷ்ணு விஷால், சந்தானம், தம்பி ராமையா, கௌதம் மேனன், நட்டி, கே பாக்யராஜ், கஸ்தூரி ராஜா, பி வாசு, கே எஸ் ரவிக்குமார், பிரபு, ராம்குமார், மணிரத்னம், மாதவன் மற்றும் யோகி பாபு இவர்கள் அனைவரும் குறிப்பிட்ட மதத்தை மட்டும் தூக்கி கொண்டாடுறாங்க. இவர்களுடைய ஆதரவை தெரிவிச்சிட்டு வராங்க. அந்த வகையில் தற்போது இந்த மதத்தில் சேர்ந்தவர்கள் அனைவருமே சில குறிப்பிட்ட அரசியலுக்கு சப்போர்ட் செஞ்சுட்டு அவர்களுடைய ஒற்றுமையான இனத்தை காட்டி சங்கி என்ற அடையாளத்தோடு சுற்றி திரிகிறாங்க என்று ப்ளூ சட்டை மாறன் இவர்களை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு. இப்படி ப்ளூ சட்டை மாறன் எல்லாரையும் விமர்சனம் பண்ணி இதற்கு தலைவராக ரஜினி தான் இருக்காருன்னு சொன்னது உங்களுக்கு எந்த அளவுக்கு படுது? உங்களோட கமெண்ட்டை கீழே சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும்.